வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 8ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ பிப்ரவரி 7ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபோர்ட் வில்லியம் கோட்டையுடைய புதிய பெயர் விஜய் துர்க் அப்படிங்கிறது பெயர். அதுக்கடுத்து ஆரோ இந்தியா ஷோ 2025 ஆரோ இந்தியா நிகழ்ச்சி 2025 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பெங்களூர்ல. அடுத்த கேள்வி திரிபுவன சர்க்காரி பல்கலைக்கழகம், திரிபுவன கூட்டுறவு பல்கலைக்கழகம், இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய போகுது அப்படின்னா குஜராத்ல ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல. சந்திராயன் சே சுனோ டக் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சாரத்தை வந்து எந்த அமைப்பு ஆரம்பிச்சது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐநாவுடைய மனித உரிமைகள் கவுன்சில் இருந்து வெளியேறிய நாடு அமெரிக்காவும் இஸ்ரேலும். அடுத்த கேள்வி குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட், உலக நீதி அன்பு மற்றும் அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா துபாயில. அடுத்த கேள்வி ஜொமேட்டோவுடைய புதிய பெயர் இட்டர்னல். அடுத்த கேள்வி நமக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர்லயே பெரிய கோயில், பெரிய ஹிந்து கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால ஜோனஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல. ஃபீஸ்ட் சாஃப்ட்வேர் மென்பொருளை வந்து ஐஎஸ்ஆர்ஓ தான் வந்து உருவாக்கியது. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. பிப்ரவரி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ் பார்க்கும்போது நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க. எப்பவுமே வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ முதல்வர் எங்க இருக்காரு அப்படின்னா தென் தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து இருட்டுக்கடையில எல்லாம் போய் அல்வா சாப்பிட்டாரு. எத்தனை பேர் செய்தி பாத்தீங்கன்னு தெரியல. அதாவது திடீர்னு இருட்டுக்கடைக்கு போயிட்டாரு, அல்வாலாம் போய் வாங்கி சாப்பிட்டாரு மக்களே. ஸோ அல்வா மட்டும் சாப்பிடல, இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க பண்ணாரு. நமக்கு எக்ஸாமுக்கு தந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல் லார்ஜஸ்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இனாகிரேட்டட், இந்தியாவின் முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அலகு எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கங்கை கொண்டான் இருக்குல்ல. சோ திருநெல்வேலியில கங்கை கொண்டான் சிப்காட் இருக்கு. ஓகேவா, கங்கை கொண்டான் சிப்காட்ல தான் வந்து இத ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ இது இது என்ன கம்பெனி அப்படின்னா டிபி சோலார் பவர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, டிபி சோலார் லிமிடெட் அப்படின்னு. டிபினா ஒண்ணும் இல்ல மக்களே, டாடா இருக்குல்ல, டாடா பவர்ஸ்னுடையதுதான் இந்த சோலார் கம்பெனி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3800 கோடி. 1 கோடி 2 கோடி இல்ல, இந்த 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 ஒரு இந்த ஒரு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னா 3800 கோடி. இதன் மூலமா கிட்டத்தட்ட 4000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அங்க அந்த 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 கங்கை கொண்டான் திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய 4000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். சோ இது எத்தனை இந்த சோலார் செல் வந்து எவ்வளவு, அந்த அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோடையது 4.3 கிகாவாட் கெப்பாசிட்டி. ஓகேவா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்த இண்டஸ்ட்ரியுடைய இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி ஆலையுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த 4000 பேர்ல 80% பாத்தீங்க அப்படின்னா பெண்கள். ஓகேவா. ஸோ 80% பெண்களுக்கு தான் அங்க வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ நமக்கு சோலார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியாலே வந்து நமக்கு சோலார், அதாவது வந்து இந்த ரூஃப்டாப் சோலார், நமக்கு வந்து இப்போ இந்த ரூஃப்டாப்ல எல்லாம் வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் அதிகமா இருக்கு. ஓகேவா. இந்த மேற்கூரையில சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணது. ஸோ அதுல முதலிடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா குஜராத். ஓகேவா. ஸோ அதே மாதிரி மசாலி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த மசாலி அப்படிங்கிற கிராமத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ். ஓகேவா. சோலார் பார்டர் வில்லேஜ், சோலார் பார்டர் வில்லேஜ் எது அப்படின்னா மசாலி. அது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. திருநெல்வேலி பத்தி சமீபத்துல நம்ம இன்னொரு செய்தி கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவிலே வந்து காற்றின் தரம் சிறப்பாக எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு திருநெல்வேலி, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல டாப்பா இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா திருநெல்வேலி அப்படிங்கறத பார்த்தோம். சோ இது மாதிரி திருநெல்வேலியில நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாமா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல், தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல எல்லா பெரிய பெரிய தலைகளா இருக்கு. இது என்ன மாநாடு, என்ன மீட்டிங் பாத்துடலாமா உள்ள போய். வேர் வாஸ் த பிம்ஸ்டெக் யூத் சமிட் 2025 ஹெல்த், பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க.
பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அமைப்பு. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிம்ஸ்டெக் உடையது பே ஆஃப் பெங்கால், பீனா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஓகேவா, கோஆபரேஷன். அதாவது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். தமிழ்ல பலதுறை தொழில்நுட்ப மற்றும் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி. இதுதான் இந்த அமைப்பினுடைய பெயர். ஓகேவா, இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1997ல. யாராவது 1997 பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களாப்பா? சோ 97ல ஆரம்பிக்கப்பட்ட இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ் டாக்கா. சோ பங்களாதேஷ் டாக்கால தான் தலைமையகம் இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 7 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா நம்ம இந்தியா அதுல உறுப்பினர். இந்தியா போக நம்ம இந்த எங்க தலைமையகம் பார்த்து பங்களாதேஷ் அவங்களும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பூட்டானு, அதுக்கு அடுத்தது மியான்மரு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நேபாளு, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து ஸ்ரீலங்கா, இலங்கை, வேற 1 2 3 4 5 6, அப்புறம் தாய்லாந்து ஒண்ணு. ஓகேவா, இந்த 6 நாடுகளும் வந்து 7 நாடுகளும் உறுப்பினர் நாடுகள். எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இதற்கான இந்த யூத் சமிட் இளைஞர் மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னா நமக்கு குஜராத்ல காந்தி நகர் நடைபெற போகுது மக்களே. இந்த இந்த மாநாட்டை யார் தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறது யார் அப்படின்னா மான்சுக் மண்டாவியா. ஓகே, முன்னாடி வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு. சோ மான்சுக் மண்டாவியா தான் வந்து இந்த மாநாடை வந்து இனாகிரேட் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, நேத்து கூட பார்த்தோம் நம்ம இந்த பிம்ஸ்டெக் உடைய இந்த எனர்ஜி சென்டர் ஆற்றல் மையம் வந்து பெங்களூர்ல ஓபன் பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்ம நேத்து பார்த்தோம். ஓகேவா, சோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு எல்லாரும் கையில துப்பாக்கி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. சோ தீவிரவாதிகளா அப்படின்னு கேட்டு தீவிரவாதிகள் வித்தியாசமா இருப்பாங்க. சோ நம்ம எல்லாரும் இந்த விடுதலை படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த நக்சலைட்ஸ்னா யாரு? இப்ப நம்ம நக்சலைட் சம்பந்தமா தான் ஒரு இது பார்க்க போறோம், கண்டென்ட் பார்க்க போறோம். என்ன அப்படிங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, சோ விச் ஸ்டேட் வாஸ் டிக்ளேர்ட் நக்சல் ஃப்ரீ ரீசென்ட்லி? சமீபத்தில் எந்த மாநிலம் நக்சல்கள் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது கர்நாடகா மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க நக்சலா இருந்தவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. சோ இதன் மூலமா அங்க வந்து அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா சோ கடைசியா இருந்த ஒரு நக்சல் பெண்மணியும் வந்து சரண்டர் ஆயினால நம்ம மாநிலம் வந்து நக்சல்கள் இல்லாத மாநிலமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா கர்நாடகா. இப்ப நம்ம வந்து பேக் டு அப்ப நக்சல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த நக்சல்ங்கிற பெயர் எப்படி வந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடதுசாரி தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம இந்தியா எடுத்தீங்க அப்படின்னா இந்த நக்சல் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா 1967க்கு கொஞ்சம் பின்னோக்கி போனோம். பிளாஷ்பேக் அப்படியே பின்னாடி போங்க. 1967ல வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல டார்ஜிலிங் மாவட்டத்துல நக்சல்பாரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு மக்களே. நக்சல்பாரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து அந்த ஜமீன்தார்களுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் நடந்த ஒரு நிறைய வன்முறை நடைபெற்றது. அது என்ன காரணம்னா அதாவது எல்லாம் இந்த காசு குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பிரச்சனை தான். ஓகே, அந்த விலை உயர்த்தி கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல ஜமீன்தார்களுக்கும் அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் சண்டை. சோ அதுலதான் வந்து அந்த ஊர்ல எங்க நடந்து நக்சல்பாரி வெஸ்ட் பெங்கால்ல. சோ அப்போ வந்து அவங்க வந்து வன்முறையை கையில எடுத்தாங்க. யாரு? அந்த ஆப்போசிட்ல உள்ள பார்ட்டிங்க. ஓகேவா, சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அதுல இருந்து வந்து இந்த மாதிரி வன்முறைகள் பண்றவங்க எல்லாருமே வந்து நக்சலைட் அப்படிங்கிற பெயர் கொண்டு வரப்பட்டது. சோ நக்சலைட் அப்படிங்கிற ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து மாவோயிஸ்ட் அப்படின்னு, அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவோயிஸ்ட் என்ன அப்படின்னா அதாவது கம்யூனிசம் மாவோயிசம் எல்லாம் சொல்லுவாங்க. மாவோயிஸ்ட் அப்படிங்கிறது இந்த நக்சலைட்டா இருக்கட்டும், இவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா இவங்களுடைய கொள்கை என்னன்னா அதாவது ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து எப்பவுமே தீங்கு தான் செய்யும். அரசாங்கம் வந்து
நம்மள காப்பாத்துறதுக்கு இல்ல. நம்மள வந்து சுரண்டுறதுக்கு தான் அரசாங்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து வன்முறையும், மக்கள் போரும் மட்டுமே தான் வந்து நமக்கான இத நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னு சொல்றது தான் இந்த நக்சலைட்ஸ்னுடைய கொள்கை. ஓகேவா? ஆயுதமேந்தி அதாவது வன்முறை மூலமா தான் நினைச்சத சாதிக்கும்னு நினைக்கிற குரூப். அதாவது அ எப்பவுமே சொல்றேன். வன்முறையால என்னைக்குமே எதையுமே சாதிக்க முடியாது. சோ நக்சல்பாரி அப்பதான் நக்சலைட்ஸ் அப்படிங்க வந்து இது வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் நெறைய இடங்கள்ல வந்து நல்லா பரவ ஆரம்பிச்சு இந்த நக்சலைட்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம். முக்கியமா வந்து ரெட் காரிடார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ரெட் காரிடார்னா என்ன அப்படின்னா, இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால் இது எல்லாத்தையும் இந்த ஒடிசா இந்த இந்தியா மேப்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரெட் காரிடார் அப்படின்னா நக்சலைட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நம்ம நக்சலைட் சம்பந்தப்பட்ட செய்திகள். இப்ப புரிஞ்சா நக்சலைட்ஸ் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு? அவங்க எங்கெல்லாம் பரவி இருக்காங்க? என்ன காரணம்? அவங்களுடைய கொள்கை எல்லாம் சோ நம்ம மேபி ஃபியூச்சர்ல நம்ம சோசியல் இஷ்யூஸ் கிளாஸ்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து டீட்டெயிலா நக்சலைட்ஸ்க்கு வந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம நெறைய பேசலாம். நக்சலைட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய பூர்வீகம், அவங்க வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்காங்க? தமிழ்நாட்டுல இருக்காங்களா? இல்லையா? இத தடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்றாங்க? இந்த கிரே ஹவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம சோசியல் இஷ்யூஸ் எப்பவாச்சும் எடுத்தோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது போதும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே குளு குளுன்னு ஒரு செய்தி பார்த்துடலாம் அடுத்து. குளு குளுன்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்க வந்திருக்கோம்? ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்திருக்கோம். ஓகேவா? சோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து ஒரே பனி பொழிவாம். ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ் யாராவது போனீங்கன்னா போலாமா? மணாலி. ஓகே எனக்கும் போகணும்னு ஆசை. பட் போறதுக்கு தான் டைம் கிடைக்கல. ஒரு வாட்டியாவது போயிட்டு வரணும். சோ இப்போ நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தி ஒரு நியூஸ் பார்க்க போறோம். வேர் வாஸ் நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் லொகேட்டட். வட இந்தியாவின் முதல் 1 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல சோலன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைந்திருக்கு. சோலன் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில வந்து இன்னொரு கான்ஃபரன்ஸ் ஒரு மாநாடு நடைபெற்றது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியா அரப் யூனிவர்சிட்டிஸ் பிரசிடென்ட் கான்ஃபரன்ஸ். அதாவது முதல் இந்திய அரபு பல்கலைக்கழக தலைவர்கள் மாநாடு. முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி. இதை ஞாபகத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இவர் யாருன்னு தெரியுதா? அதாவது இவர் பண்ண ஒரு விஷயத்தினால என்ன ஆக போகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கலாம் அவங்க வீட்டுல, இல்ல வந்து ஒரு பைக் லோனு இல்ல பர்சனல் லோன். கண்டிப்பா ஒரு வீடு இருந்தாலே கண்டிப்பா லோன் கண்டிப்பா நிறைய, அதாவது 10 பேர் இருந்தா ஒரு 8 பேருக்காவது அந்த லோன் அப்படிங்கிறது லோனு இஎம்ஐ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சவங்க தான். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம இஎம்ஐ வந்து ஒரு ஒரு 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம் இல்ல ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம்னா அதை வந்து 9,800 ரூபாயா கம்மி பண்ண போறாரு. யார் அப்படின்னா இவருதான். ஓகேவா? இவர் யார் அப்படின்னா ஆர்பிஐ உடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் எப்படி கம்மி பண்ணாரு அப்படிங்க நம்ம பார்த்துடலாம் மக்களே. சோ வாட் இஸ் த ரெப்போ ரேட் செட்டப் பை த ஆர்பிஐ? ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட ரெப்போ விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதாவது முதல்ல ரெப்போ ரேட்னா என்ன? ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறோம்ல, அதுக்கு வந்து ஒரு வட்டி போடுறாங்க. அந்த வட்டியை நம்ம கட்டுறோம். ஓகே வட்டி சதவீதம் 8%, 9%, 10% வட்டி எல்லாம் இருக்குல்ல, அந்த வட்டி கட்டுறோம்ல. அதே மாதிரி பேங்க் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து ஒரு வட்டி போடும். ஓகேவா? அந்த வட்டியினுடைய பெயர் தான் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட். ஓகேவா? இதே மாதிரி வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ரெப்போ விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கும். பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வந்து காசு வாங்கும். ஓகேவா? சோ அதுக்கு வந்து பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வட்டி போடுறது வந்து ரிவர்ஸ் ரெப்போ. அப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் காசு வாங்குதுல, சோ ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் வந்து காசு வாங்குறாங்க. அதுக்கு போடுற வட்டி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா? சோ ரெப்போ ரேட் நம்ம பேங்க் கிட்ட இருந்து வாங்குறோம். அப்போ இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிற விஷயத்த கூட்டுனாங்க அப்படின்னா பேங்க் வந்து நமக்கு கொடுக்கிற வட்டி பெர்சன்டேஜை வந்து கூட்டுவாங்க. அப்ப அங்க குறைச்சாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய வட்டி சதவீதத்தை குறைப்பாங்க. அப்போ நமக்கு வந்து வட்டி சதவீதம் குறையும். நம்ம வந்து இஎம்ஐ கம்மியா கட்டினா போதும். சோ அதே மாதிரிதான் இப்ப இந்த ரெப்போ விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே ஆர்பிஐ.
அப்ப ஆர்பிஐ குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா பேங்க்கும் நமக்கான வட்டியை குறைச்சிருவாங்க. சோ முன்னாடி 6.5 இருந்துச்சு, இப்போ 6.25 குறைச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல இத முதல் முறையா குறைச்சிருக்காங்க மக்களே. அதனால இது ரொம்பவே முக்கியமானது. 6.25 அப்படிங்கிறது. சோ இதை எப்படி குறைப்பாங்க? யாரு? இந்த ஒரு ஆள் மட்டும் வந்து நினைச்சா குறைச்சிட முடியுமா அப்படின்னா கிடையாது. மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பணவியல் கொள்கை குழு. பணவியல் கொள்கை குழு, மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சோ இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஆர்பிஐ உடைய கவர்னர் இருப்பாரு, ஆர்பிஐ உடைய டெபுட்டி கவர்னர் இருப்பாரு, துணை ஆளுநர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ சார்பில் ஒருத்தர் நாமினேட் பண்ண ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் 3 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இது ஹெட் யாரு அப்படின்னா ஆர்பிஐ உடைய ஆளுநர் தான் ஹெட். ஆர்பிஐ ஆளுநர் யாரு அப்படின்னா இப்ப சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேவா? சோ இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே எவ்வளவு இருக்குன்னு முடிவு பண்ணக்கூடியவங்க. இப்போதைக்கு 6.25 குறைச்சிருக்காங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய கிராமத்துல திருவிழா மாதிரி இருக்குல்ல. சோ என்ன திருவிழா அப்படிங்கிற பாத்துலாம். இது இந்தியா லெவல்ல ஒரு பெரிய திருவிழா மக்களே. சூரஜ் குண்ட் மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரஜ் குண்ட் மேளா அப்படிங்கிறது எங்க எங்க நடைபெறக்கூடியது அப்படின்னா ஃபரிதாபாத்ல. ஃபரிதாபாத் எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலம். சோ சூரஜ் குண்ட் மேளா எங்க அப்படின்னா ஹரியானா. இதெல்லாம் நிறைய வாட்டி இந்த எஸ்எஸ்சி ரயில்வேல எல்லாம் நம்ம கேட்பாங்க. அதனால மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்க்கும்போது நான் தான் சொன்னேன்ல, இவர் பதவியேற்றதுல இருந்தே கண்டிப்பா இவரை பத்தி ஒரு செய்தி இல்லாம வரவே செய்யாது. இவர் பதவி ஏற்கும் போதே நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இவர் ஜெயிக்கிறத இது பண்ணோனே, அதாவது ட்ரம்ப்னால இந்தியாவுக்கு நல்லது, அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அது கெட்டது அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு நல்லது இல்ல, அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம அந்த நியூஸ பார்ப்போம். அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விச் கண்ட்ரி பேண்ட் டிரான்ஸ் விமன் ஃப்ரம் விமன் ஸ்போர்ட்ஸ்? எந்த நாடு திருநங்கைகள் பெண்கள் விளையாட்டுகளில் ஈடுபட தடை விதித்துள்ளது அப்படின்னு கேட்டா அமெரிக்கால தான். சோ அதாவது வந்து திருநங்கைகளா மாறி இருப்பாங்க. ஓகேவா? ஆண்களா இருந்துட்டு பெண்களா மாறி இருப்பாங்க. சோ அவங்க வந்து பெண்களுக்குரிய அந்த விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்க தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதாவது 2 ஜெண்டர் தான். ஒண்ணு மேலு, ஃபீமேல். இந்த டிரான்ஸ்ஜெண்டர், கியூர் கம்யூனிட்டி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லெஸ்பியன், கே இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரி அவங்க பார்ட்டியே ரைட் விங் பார்ட்டி மாதிரி தான் கொஞ்சம். ஓகேவா? சோ நம்ம டிரான்ஸ் விமன் வந்து இது எங்க பண்ணிருக்காங்க? நம்ம டிரான்ஸ் விமன் கலந்து கூடாதுன்னு சொன்னது அமெரிக்கால. நமக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம். கனடால இருந்து, அதாவது முதலா ஒரு திருநங்கை வந்து, அதாவது டேனியல் மெக்கே அப்படிங்கிற ஒருத்தங்க. டேனியல் மெக்கே அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டர். அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய முதல் திருநங்கை யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேனியல் மெக்கே, கனடா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அப்புறம் ஐசிசி தடை விதிச்சுட்டாங்க. புரியுதா? சோ இது வந்து ஒரு விஷயம் ஒரு ஒரு புறம் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ட்ரம்ப்னால அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா இப்ப அமெரிக்கால வந்து அதாவது ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாம கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.4 crore, கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து அமெரிக்கால வந்து, அதாவது அமெரிக்கா அல்லாதவர்கள், வெளிநாட்டுல இருந்து வந்தவர்கள் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இல்லாம பெர்மிட் முடிஞ்ச இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இந்தியர்கள் மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7.25 பேர். 7.25 பேர். இதுல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 40 லட்சம் பேர் பாத்தீங்க. 7.25 லட்சம் பேர். இதுல அதிகபட்சம் 40 லட்சம் பேர் வந்து மெக்சிகோல உள்ளவங்க. இப்ப இந்த 7.5 லட்சம் பேரை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இங்க, அதாவது எங்க, அதாவது அமெரிக்கால இருந்து இந்தியால கொண்டு விட்டுருவாங்க. புரியுதா? அதாவது கொண்டு விடுறது மேட்டர் இல்ல. அவங்கள அங்க இருந்து துரத்தி விடுறாங்க, டாக்குமெண்ட் இல்ல அப்படிங்கிறது ஓகே. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மரியாதை அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, நார்மலான ஒரு 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 மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ஒரு 100 பேர் அங்க இருந்து முதல்ல அமெரிக்கால இருந்து இப்ப பஞ்சாப்ல கொண்டு விட்டுருக்காங்க. சோ அங்க இந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்க எல்லாம் எப்படி போட்டு அவங்கள கண்டுபிடிச்சு எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா 2 கையிலை விலங்கு, 2 கால்லை விலங்கு. சோ கிட்டத்தட்ட வந்து அந்த பிளைட்ல அந்த அந்த பிளைட்ல வரும்போது 51 மணி நேரம் வந்து அவங்க ஹேண்ட் கப்லயே இருந்திருக்காங்க. அதாவது கைகள்ல விலங்கு மாட்டப்பட்டே இருந்திருக்காங்க. அவங்கள சாப்பிடும்போது கூட கையில விலங்கோட சாப்பாடும் அப்பப்பதான் கொடுத்திருக்காங்க. கையில விலங்கோட தான் சாப்பிடுறாங்க. பாத்ரூம்க்கும் வந்து அவங்கள நினைக்கும் போது மட்டும் தான் விடுறாங்க. அப்பவுமே வந்து அந்த ஹேண்ட் கப்போடையும் கால்ல சங்கிலியோடையும் தான் அனுப்புறாங்க. சோ இந்த மாதிரி மனித உரிமைகள் மீறல் அதிகமா இருக்கு.
சோ இப்போ அப்ப நம்ம நினைக்கலாம் மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் கவுன்சில் ஒண்ணு இருக்குல்ல ஐநால. அதனால தான் வெளிய வந்துட்டாங்களே. இப்பதானே நம்ம நேத்து நியூஸ்ல பார்த்தோம். இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இதனால இப்போ மோடி வந்து டக்குனு வந்து கிளம்பி வந்து அமெரிக்கா போறாரு. ட்ரம்ப போய் பார்க்க போறாரு. நெறைய விஷயம் நடக்கலாம். ஓகேவா? சோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம உள்ள வெளிநாட்டு செய்திகள். ஓகேவா? சோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வைரஸ் ஒரு நோய்க்காக வந்து ஒரு வேக்சின் ட்ரையல் வந்து எடுக்குறாங்க. எங்க அப்படின்னு பார்க்கலாம். விச் கண்ட்ரி லான்ச் த எபோலா வேக்சின் ட்ரையல். எபோலா தடுப்பு சோதனை தொடங்கிய நாடு எது அப்படின்னா உகாண்டா. சோ உகாண்டாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா கம்பாலா. உகாண்டாவுடைய தலைநகரம் வந்து கம்பாலா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உகாண்டாவுடைய அந்த இது கரன்சி வந்து உகாண்டன் ஷில்லிங். உகாண்டன் ஷில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதே மாரி இந்த பாகிஸ்தான் பத்தி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபிஃபா அதாவது இந்த பாகிஸ்தானுடைய அந்த ஃபுட்பால் டீம வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ பாகிஸ்தான் ஃபுட்பால் டீம வந்து அந்த அமைப்பு வந்து ஃபிஃபா அமைப்பு வந்து சஸ்பெண்ட் ஃபிஃபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஒரு சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு மாரி. சோ அவங்க வந்து பாகிஸ்தான் நாட வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ இதுவும் இது. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, ஒரு சர்ப்ரைஸ். ஓகேவா? சோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது அடுத்த வாரம். எய்தர் உங்களுக்கு மண்டே, இல்ல டியூஸ்டே, இல்ல வெட்னஸ்டே. இந்த 3 நாள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு மக்களே. நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுல. ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அ என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல கெஸ் பண்ணுங்க. நான் என்ன அப்படிங்கிறத வந்து நான் மண்டே இல்ல டியூஸ்டே இல்ல வெட்னஸ்டே இந்த 3 நாள்ல ஒரு நாள்ல ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ எனக்கே ரொம்ப அது ரொம்ப ஆசையா இருக்கு உங்ககிட்டலாம் சொல்லணும். சோ அதே மாரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்க மக்களே. என்னோட லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டு அப்படியே பாருங்க. அடுத்து வந்து சயன்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பார்த்துடலாம். சயன்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல நம்ம வந்து பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்லஸ். நம்ம அட்லஸ்னா என்ன? மேப் எல்லாமே டீடைலா இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு இடம் எங்கெங்க இருக்கு, கிளைமேட் மேப்பு, ஃபாரஸ்ட் மேப் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதே மாரி கேன்சருக்காக ஒரு மரபணு அட்லஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. யார் அப்படின்னு எந்த எந்த காலேஜ் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா? சோ இவர் தான் யார் அப்படின்னா காமகோடி. ஓகேவா? இவருடைய பேர் வந்து காமகோடி. இவர் வந்து என்ன அப்படின்னா சமீபத்துல பயங்கர கான்ட்ரவர்சியலா இதானார். என்ன அப்படின்னா அதாவது மாட்டினுடைய கோமியத்தை பிடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருந்த நிறைய விஷயங்கள். ஐஐடி உடைய ஹெட்டா இருக்கக்கூடியவர். ஓகேவா? ஐஐடி மெட்ராஸ் உடைய. சோ இப்போ இந்த கண்டென்ட் போயிடலாம். விச் ஐஐடி லான்ச் த பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ். சோ இந்த அட்லஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா முக்கியமா பிரஸ்ட் கேன்சர். அதாவது எந்தெந்த மாதிரி வகையான பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய்கள் இருக்கு, என்னென்ன ஸ்டேஜஸ், எப்படி எப்படி குணப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இதை யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடியது கனவு இல்ல திட்டம். 2 திட்டம் இருக்கு. மாத்திக்காதீங்க. ஒண்ணு கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இது வெறும் கனவு இல்ல திட்டம். ஓகே. கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது யாருக்கானது? இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 3 ஜூன் 2021 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? கலைஞருடைய 97வது பிறந்த நாள்ல வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் இதெல்லாம் வீடெல்லாம் அலாட் பண்ணாங்க. இது யாருக்கு இந்த கனவு இல்லம் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னா நமக்கு சாகித்ய அகாடமி விருது, சாகித்ய அகாடமி, அதே மாதிரி வந்து ஞானபீட விருது, ஞானபீட விருது, அதே மாதிரி ஏதாவது மாநில விருதுகள், ஸ்டேட் அவார்ட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது வேற ஏதாவது முக்கியமான அமைப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விருது. இந்த விருதுகள்லாம் பெற்ற தமிழ் அறிஞர்கள். ஓகேவா? தமிழ் அறிஞர்கள், தமிழ் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் வந்து இந்த கனவு இல்லம் திட்டம். சோ சாகித்ய அகாடமி, ஞானபீட விருது, ஏதாவது மாநில விருது, இல்ல வேற ஏதாவது சர்வதேச அமைப்புகளுடைய விருதுகள் பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம். வீடு அப்படிங்கிறது எங்க கொடுப்பாங்க அப்படின்னா எதர் அவங்களுடைய சொந்த மாவட்டத்துல கொடுப்பாங்க, இல்ல அவங்க எங்க கேட்கிறாங்களோ அங்க கொடுப்பாங்க. சோ இதுதான் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வேற. அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இது கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. சோ அடுத்த போயிடலாம் மக்களே. கமெண்ட் யுவர் ஆன்சர். சோ கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை சுர்கோ தடா. ஓகேவா? சோ இன்னைக்கான கேள்வி போயிடலாம். சோ இன்னைக்கான கேள்வி வந்து சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்திருக்காங்க. முதல் இது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து கம்பு உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2வது ஸ்டேட்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த ஜூட் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்காங்கன்னு, சணல் பயிரிடுதலையும் உற்பத்தியிலும் டாப்ல இருக்காங்கன்னு. 3வது வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, ஆயில் சீட் ப்ரொடியூசிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. என்னென்ன கரெக்ட் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து வந்து ஒருத்தங்க வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பெயர் மாற்றம் பத்தி பேசியிருந்தோம். இந்த பெயர் மாற்றம் பத்தி பேசும்போது அதாவது வந்து போர்ட் வில்லியம்ஸ விஜய் துர்கின் மாத்துறது கரெக்ட் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஏன் கரெக்ட்னு சொன்னேன் அப்படின்னா அதாவது மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் இல்ல எந்த மாநில அரசாங்கம் இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் பெயர்கள் இருக்கக்கூடிய ஊர்களை ஒரு ஹிந்து பெயர்கள் வச்சு மாத்துறது தப்பு. ஆனா அதே இது பிரிட்டிஷ் வச்சு பண்ற, அதாவது பிரிட்டிஷ் பேர் இருக்கிறத நம்மளுடைய கலாச்சார பெயர்கள் வச்சு மாத்துறது தப்பு இல்லை அப்படின்னு அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபா அடிச்சிருந்தாங்க. மோசஸ் அப்படின்னு நினைக்கிறேன், நாட் ராங், மோசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது வந்து சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நானும் எனக்கும் பிரிட்டிஷ் ரூல்ல வந்து பிரிட்டிஷ் ரூல்ல ரூல் பண்ணாங்க எல்லாமே ஓகே, இருந்தாலும் இப்படி மாத்துனா வந்து பேர் மாத்துனா வந்து வரலாறு மாறிடுமா, பிரிட்டிஷ்லயும் நிறைய நல்ல ரூலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, சோ அவங்க நமக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. என்ன, அதாவது அவரோட ஒப்பீனியன். சோ இதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்னோட ஒப்பீனியன் தான் அது. என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யாரா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து நம்மள இப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு ட்ரெயின், அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்தான், நல்ல நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குனதே பிரிட்டிஷ் தான், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஏன் சார்பா சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் எதுக்கு ட்ரெயின் போட்டான், அவன் எதுக்கு தண்டவாளம் போட்டு ட்ரெயின் போட்டான், நம்ம மக்கள் எல்லாம் ஜாலியா போயிட்டு வர்றதுக்கா இல்ல, அவன் வந்து நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறதுக்காக தான் அந்த ட்ரெயின். அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இது பண்ணதுதான் வந்து அந்த ட்ரெயின் ரூட். ஓகேவா? சோ எல்லாமே அது அவங்களுடைய செல்பிஷ்காக வந்து இது பண்ண விஷயங்கள், நம்மளுடைய வளங்களை சுரண்டறதுக்காக அவன் போட்டது. ஓகேவா? அதே மாதிரி படிப்பு, அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து படிப்பு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்மளுடைய இதுல வந்து நிறைய பேருக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அது ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க. அதாவது ஏதோ ஒரு வழியில கல்வி கிடைக்க நல்லதுதான், ஆனா அவன் எதுக்கு அதை கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா அவனுடைய உள்நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிளர்க்கு வேலை, குமஸ்தா வேலை அப்படின்னா அவன் பார்க்க மாட்டான், அந்த வேலையை பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும். சோ அப்ப அதற்கான படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அவன் வந்து நம்மளை படிக்க வச்சது. ஓகேவா? முன்னாடி காலகட்டங்கள்ல. சோ நம்ம வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னு இல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா வரலாறுல எந்த ஒரு பெரிய பொசிஷன்ஸுமே வந்து இந்தியன் பீப்புள் ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் சட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. சோ அதனால அவன் பண்ண பிரிட்டிஷ் வந்து என்னென்ன நல்ல ரூலரா இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது, என்னவா இருந்தாலும் நம்மள ஆட்சி பண்ண வந்த கொடுங்கோலர்கள் தான் அவர்கள் அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பாத்துடலாம் மக்களே. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இதுல இன்க்ளூட் ஆயிரும். அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சாலே போதும். சோ இதுல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்மளுக்கு வந்துரும். அதே மாதிரி வாரந்தோறும் அனுப்பிடுவோம், வாரந்தோறும் டெஸ்ட்டும் வைப்போம் மக்களே. இதே மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி மந்த்லி பிடிஎஃப் அனுப்புவோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் மாசத்துக்கு 4 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி டெஸ்ட்டும் வச்சிருவோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். சோ மெட்டீரியல் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி, இது ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. சோ இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். இல்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா கிளாஸ்ல எடுக்க தாண்டி நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ், அதாவது நமக்கு வந்து சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க, மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையத்தை சூஸ் த கரெக்ட் பாஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்கும் நமக்கு ஆன்சர் கீ தனியா இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பைலிங்குலா தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. சோ வேற எதுவும் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் இருக்கு. இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம், லிங்க் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்னா
இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி கட்டிங் போடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு போடும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த சூரிய மின்கல உற்பத்தி அலகு எங்க அப்படின்னா திருநெல்வேலி கங்கை கொண்டான் சிப்காட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிம்ஸ்டாக் பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு குஜராத் காந்தி நகர். நக்சல் ஃப்ரீ மாநிலம் கர்நாடகா. இந்த நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துல. ஆர்பிஐ ரெப்போ ரேட் எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்காங்க 6.25. சூரஜ் குட்மேல ஹரியானா ஃபரிதாபாத்ல. இந்த டிரான்ஸ் விமன் ஸ்போர்ட்ல கலந்துக்கிற தடை வீச்சு வந்து அமெரிக்கா. எபோலா வேக்சின் ட்ரையல் வந்து உகாண்டா பண்ணிருக்காங்க. பாரத் கேன்சர் ஜீனோமாட்ல ஐஐடி மெட்ராஸ். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலைல 5 மணிக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உள்ள ரிவிஷன் வீடியோ நம்ம பார்ப்போம். சோ அதையும் மறக்காம பாருங்க மக்களே. நாளை காலைல 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். டெலிகிராமோட குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.